வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்துடைய விளைவு தான் வெற்றி. இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கான முயற்சின்றது மிகவும் எளிதல்ல. அது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஏன்னா சுலபமான பாதைன்றது அமைதியான பாலைவனம் மாதிரி. இந்த பாலைவனத்தில் போட்டி போட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பாலைவனத்தில் தான் நம்மளை தோற்கடிக்க யாரும் இல்லையே, நம்மளை கொல்ல கொடூரமான விலங்குகள் ஏதும் இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அந்த பாலைவனத்தோட அமைதி தனிமையுமே கொன்றுடும். அதே நேரம் கடினமான பாதை அப்படி இல்லை. கடினமான பாதை என்பது அடர்ந்த காடு மாதிரி. இந்த காட்டில் கொடூரமான விலங்குகள் வேட்டையாட காத்துட்ருக்கு. ஆனால் அந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடி சமாளித்து காட்டில் வாழ்ந்தோம்னா நமக்கு உணவும் கிடைக்கும், நம்முடைய திறமையும் அங்கீகரிக்கப்படும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தான் முடிவெடுக்கணும், சுலபமான பாதையில் கடினமாக பயணிக்கணுமா, இல்லைன்னா கடினமான பாதையை கடந்து வெற்றியை அனுபவிக்கணுமான்னு. நம்ம எல்லாருக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸை தெரியும். ஏன்னா ஆப்பிள் மாதிரி சக்ஸஸான கம்பெனியோட ஃபவுண்டர் அப்படின்றனால. தோனியை தெரியும் கிரிக்கெட்டில் அவரோட சக்ஸஸ்னால. மெஸ்ஸியை தெரியும் ஃபுட்பாலில் அவரோட அச்சீவ்மெண்ட்னால. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை தெரியும் சக்ஸஸ்ஃபுல் சயின்டிஸ்ட் அப்படின்றனால. இப்படி நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் இவங்களுடைய கடின உழைப்பு தான் காரணம். கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை, கனவு மட்டும் காண்பவர்கள்தான் தோற்று போகிறார்கள். இந்த வார்த்தைகளை சொன்னது யார் தெரியுமா? ஆச்சரியமே ஆச்சரியப்படும் ஆச்சரியம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். ஆமாம், எல்லாருக்கும் நிறைய விஷயத்தில் ஆர்வம் இருக்கும், எல்லாத்துக்கும் முயற்சியும் எடுத்திருப்போம். ஆனால் அதுக்கான முழு முயற்சியும் எடுத்திருக்க மாட்டோம். நம்ம முதல்ல நம்முடைய இலக்கை தீர்மானிக்கணும், அதுக்கு மட்டுமே நம்முடைய முழு முயற்சியையும் போடணும். இந்த உலகம் யார் முழு முயற்சியும் எடுத்து பெரிய வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முழு பலனையுமே தரும். நம்முடைய கனவை நனவாக்க முக்கியமான விஷயமே நேரத்தை சரியாக பயன்படுத்துறது தான். அதை எப்படின்னு ஒரு புத்தகம் நமக்கு சொல்லித்தருது. அந்த புத்தகத்துடைய பெயர் மாஸ்டர் யோர் டைம், மாஸ்டர் யோர் மைண்ட். இதை எழுதியவர் பிரையன் ட்ரேசி. இவர் சொல்கிற முதல் விஷயமே ஒரு நிலையான குறிக்கோள் தேர்ந்தெடுக்கணுன்றது தான். குறிக்கோள் இல்லைன்னா நம்மளே சரியாக நேரத்தை பயன்படுத்த நினச்சாலும் அது முடியாது. இரண்டாவது, தரவரிசைப்படுத்துதல். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான வேலைகளை முதல்ல செய்யணும். மூன்றாவதா, வருமானத்துக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். இந்த மாதிரி நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே நம்ம வாழ்வில் வெற்றி அடையலான்னு பிரையன் ட்ரேசி சொல்கிறாரு. இளையோர்களின் எதிர்கால கனவுன்றது அவர்களோட கனவு மட்டுமல்ல, இந்த நாட்டோட கனவு, இந்த உலகத்தோட கனவு. உலகத்தின் கனவு மெய்ப்பட வாழ்வு உயர்ந்திட முயற்சி செய்வோம், வெற்றி காண்போம். நன்றி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே